கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி, மகளிர் மேம்பாட்டு மந்திரி, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் எடுத்துன்னு வர போகிறேன்னு சொல்லிட்டாரு. அது தினத்தந்தி பேப்பரில் போட்டான். மனைவி வீட்டில் இருக்கும் மனைவிகளுக்கு கணவர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும், சட்டம் வரும். நான் பார்த்தேன், தூக்கி போட்டேன். என் ஒய்ஃபு படிச்சுட்டான். ஆஃபீஸுக்கு கிளம்புறோம், ஒய்ஃபு எங்க பேப்பர் பார்த்தீங்களா? நான் என்னம்மா இல்லை, வீட்டில் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா, சட்டம் வருதானே? அதான் வந்தால் பார்த்துக்கலாண்ணே. இல்லைங்க, வரதா இருந்தால் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொன்னேன். வந்தால் கொடுக்க வேண்டியது தான், என்ன இப்போது அப்படின்னா. இல்லைங்க, எனக்கு என்னென்னா பிஎஃப் இபிஎஃப் பிடிப்பீங்களா, நீங்களும் போனஸ் 8.33 தான் கொடுப்பீங்களாண்ணா. அப்படியே டென்ஷன் ஏறிச்சு. ஆஃபீஸ் போகிற டைமு. நீ ஏன் அதெல்லாம் வராது, வந்தால் பார்த்துக்கலாண்ணா. இல்லைங்க, கொடுக்கலன்னா ஜெயிலில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். நான் படித்தேன், அந்த ஜெயிலில் போகிறதெல்லாம் அது இல்லவே இல்லை. இவளே சொல்கிறா. இப்போது டென்ஷன் ஆகக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. அவங்கள இனிமேல் அந்த ஏரியாவை பற்றி அவங்க பேசவே கூடாது. சிந்தனை செய் மனைவி. ஒரு நிமிஷம் யோசித்தேன், அப்புறம் சொன்னேன், இங்கே பாரு, சட்டம்னு வந்தால் எல்லாருக்கும் ஒன்று தான். அப்படி வரட்டும், நான் உனக்கு மாதம் மாதம் சம்பளம் தரேன். ஆனால் ஒன்று, இதுவரையும் நீ ஆக்கிற சாதத்தை தர்மத்துக்கு சாப்பிட்டுக்கிற. நீ சம்பளம் வாங்கிட்டீன்னா நீ ஸ்டாஃபு இல்லை, சாப்பாடு நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் வச்சுருவேன். ஒரு நிமிஷம் சிந்திச்சதோட பலன் என்ன தெரியுமா சார்? அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசவே இல்லை. கோயிலுக்கு போகிறோம் சார், ஒய்ஃப் வராங்க, கோயிலுக்கு போகிறோம். நான் என் பேர் தெரியும், நட்சத்திரம் ஏன் நட்சத்திரம் தெரியும் சொல்லிட்டேன். டக்குன்னு நம்ம பண்ணிட்டார், ஐயரு பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறந்து போகுது. நட்சத்திரம் உண்மையிலே மறந்துடுச்சு. இப்படி பார்க்குறேன், அவள் என்னையே பார்க்குறான். அவள் என்னென்னா தெரியலன்னு மட்டும் நான் சொன்னேன்னா போகும்போது எனக்கு அர்ச்சனை நடக்கும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆம்பளைங்களாம் நான் பார்த்துக்கிறேன், கோயிலுக்கு வந்தால் சாமி மேலே அர்ச்சனை பண்ணிடுவானுங்க. ஏன்னு இப்போ தான் தெரியுது. நிம்மதி. டக்குன்னு சிந்தித்தேன், மனசுக்கிட்ட பேசினேன், அறிவுபூர்வமாக சிந்திச்சு டக்குன்னு என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், உனக்கு தெரியாது இந்த கோயிலோட ஸ்தலபுராணம், அவங்கவுங்க வாயால் நட்சத்திரம் சொன்னால் தான் பழிக்கும். முடிஞ்சிச்சு. நான் அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரேங்க, ஒய்ஃபு வழக்கம் போல் சீரியல் பார்த்துன்னு இருந்தது. அப்படி பார்த்தேன், சீரியலில் ஒரு கேரக்டர். நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அதான் சிந்தனை செய்யாமல் என் ஒய்ஃபை பாராட்டுறேன்னு சொல்லி, உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு. உண்மையிலேயே அந்தாலும் எங்கள் மாமனார் மாதிரி கொஞ்சம் மூஞ்சி. அவள் திடீர்னு இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கேரக்டரு பைத்தியமா எனக்கு தெரியாது சார். அவள் அதை உண்மை நினச்சின்னு எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னு அளவு சண்டை. ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதவி செய்யணும், ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறீங்க. உதவி செய்வதாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாது, அது முக்கியம். உணர்ச்சி வசப்பட்டு உதவி செஞ்சால் மாட்டுவோம். அன்றைக்கி நான் ஸ்கூட்டரில் போகிறேன், ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு நின்று இருந்துக்குது. என் கண்ணெதிர்க்கே ஒரு பையன் பைக்கில் ஹேண்ட்பேக் அப்படியே தட்டின்னு போயிட்டான். நான் நேராக போய் நிறுத்தி ஹீரோ மாதிரி என்ன ஆச்சுன்னா, அங்கிள் பையன் பிடிக்கின்னு போயிட்டான். அங்கிள் ஓன்னு அழுகுது. நான் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி சைபர் க்ரைம்லாம் பார்க்குறோம் நாட்டம். நான் கவலைப்படாதம்மா, இப்போல்லாம் போலீஸில் ஜிபிஎஸில் அந்த மொபைல் எங்கே போதோ கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நன்மை செய்யறதுக்கு கண்டுபிடிச்சாலும் போலீஸ் ஸ்டேஷன் இட்டு போனேன். இன்ஸ்பெக்டர் உட்காந்துருந்தார். என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இந்த அம்மா எத்ராஜியில் படிக்கிறாங்க, ஒரு ஆள் பையன் திரும்பிட்டான் ஸ்கூட்டரில் அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். இன்ஸ்பெக்டர்கிட்ட பார்த்து, எங்கே உங்கள் கூட்டாளியா? கூட்டாளியா? அதான் எத்து போனவன் எங்கே அப்படின்னா, சார் நான் பார்த்து அந்த பொண்ணு சொல்லி இருமா உனக்கு தெரியாது, இதெல்லாம் கூட்டு கலவானியா. 2 பேர் வருவான், ஒருத்தன் எத்து போவான், இன்னொருத்தன் வாட்ச் பண்ணுவான், நீ என்ன பண்ணுறேன்னு. அதில் தான் இவன். சார் அது வரையும் இப்படி நின்றுந்தேன் சார். டக்குன்னு இன்ஸ்பெக்டர் பேச பேச அது போனவங்களுக்கு தான் தெரியும். இன்ஸ்பெக்டர் பேச பேச லைட்டாக இப்படி வந்தது. அப்புறம் கை கட்டிட்டேன். கூட்டு கலவானின்ட்டாரு. நான் சார் எனக்கு சுகி சிவன்லாம் தெரியும்னு. பார்த்தியாம்மா, இதுக்குள்ளே பெரிய ஆளுங்க பேர்லாம் சொல்கிறான் பார், எல்லாம் பழக்கம். ஆனால் இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டான், டாய் மனசாட்சியோட சொல்லிட்டா, இதே ஒரு கேள்வி பை போயிருந்ததுன்னா நீ இட்டுன்னு வந்திருப்பியா அப்படின்னா. ஒரு நிமிஷம் லால யோசிச்சா அவள கட்சியில் சார் நம்ப மாட்டீங்க, அரை அவர் கழிச்சு அந்த பொண்ணு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி என்ன வெளில இட்டுன்னு வந்தது. உதவி செய்யணும். நான் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு நிமிஷம் யோசிச்சுருக்கணும். அந்த பொண்ணை கைட் பண்ணியிருக்கணும். இந்த முக்கில் போலீஸ் ஸ்டேஷன் நன்றி வணக்கம் கூட்டும் போயிருக்கக்கூடாது. ஆக செய்யலாம், செய்யறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். சிந்திச்சிட்டோம் வச்சுங்க, ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்திச்சிட்டிங்க வச்சுங்க, உங்களுக்கு உண்மையிலேயே வாழ்க்கை பெரிய வெற்றி சார். எந்த சமாளிப்பையும் நம்ம சமாளிச்சிடலாம் சார். நிறைய ஹஸ்பண்டுக்கு போய் சொல்லி மாட்டுவாங்க தெரியுமா, தப்பு.
அதான் யோசிக்காமல் பேசுறது ஒய்ஃபுக்கிட்ட ஏதாவது பேசுது. சார் உலகத்திலேயே உண்மையிலேயே மனைவிகள் மாதிரி புத்திசாலி உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது சார். ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னா சார் ஆஃபீஸர் வந்து நம்மளோட ரொம்ப படித்தவன் சார், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. 2 நிமிஷத்தில் அவனை போய் சொல்லி ஏமாற்ற முடியுது நம்மளால். ஒய்ஃபுக்கிட்ட ஏமாற்ற முடியாது சார். அவங்க ரொம்ப ஷார்ப்பு, ஜாக்கிரதையாக நடக்கணும். யோசிக்காமல் பேசுறதோட விளைவு நிறைய பேர் மாட்டுவான் போய் சொல்லும் போதே. ஒருத்தன் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குறவன் அவன் என்ன பண்ணிட்டான், அன்னைக்குன்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கிறான், ஷேவ் பண்ணுறான், ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணுறான், பண்ணுறான், ஷூ போடுறான். ஒய்ஃபுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா 10 வரையும் லுங்கியோடு இருக்கிறவன் திடீர்னு ஷேவ் எல்லாம் பண்ணி 8 மணிக்கு ரெடி ஆகிறேன்னு ஏதோ தப்பு பண்ண போகிறான்னு. இல்லை எங்கே போகிறீங்க, எங்கெங்க காலையில் அப்படின்னு போய் சொல்கிறதா இருந்தாலும் சிந்திக்கணும்ல. ஒன்றும் இல்லை, சில பேருக்கு நம்ம ஆம்பளைங்களுக்கு வந்து சாதாரணமாகவே பேச வராது. பார்த்துக்கிறீங்களா, வீட்டில் சண்டை போடும்போது கூட சண்டை, ஒய்ஃபு கூட சண்டைனா கூட இவனுக்கு பேச்சே வராது. கட்சியாக என்ன சொல்கிறேன் அப்படின்வான், இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க, சண்டைனா ரொம்ப நல்லா பேசுவாங்க. கீமு கீப்பி எல்லாம் திட்டுப்பாங்க. அன்றைக்கி கூட நீங்கள் திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு பக்குன்னு இருக்கும். நம்ம டெய்லி தட்டுறமே மைண்ட் வாய்ஸ் வெளில கேட்டுடுச்சான்னு. என்னவோ இவன் என்ன கேட்டேன், நானா டேய் உன்னை தான் கேட்குது, பதில் சொல்ல தெரியல, உளறான். அதை சத்தமாக உளருவான். என்னையா கேட்டேன் என்ன. அப்புறம் அந்தம்மா உன்னைதான் எங்க சொல்ல தெரியல, யோசிக்கலை, சிந்திக்கலை. நான் சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு, ரிசீவ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு மேலே கேட்டால் அவனுக்கு ஏதாவது மாட்டி பொய்யா சொல்லி நிற்பான். அவங்க ஒரு நிமிஷம் சிந்திக்கிறாங்க, ஒன்றும் இல்லை வாடா அப்படின்ட்டு டக்குன்னு விளையாட்டு இந்த பையனை கூப்பிட்டுது. தம்பிங்க வா, பிளேனை கிட்ட பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட் போகிறார் கூட போனிச்சு. அதோட முடிஞ்சுதான். ஆக எந்த வார்த்தை மந்திர வார்த்தையாக மாறும்னு தெரியாது. அதனால் சொல்ல வேண்டியதை சிந்தித்து ஒரு நிமிஷம் யோசிங்க. சிந்தித்து செய்தாலே முடிஞ்சிச்சு. சார் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு, ஒரு விபத்து ஏற்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன காரணம்? கவன சிதைவு. என்ன, ஏன் யோசிக்கிறது? முதல் யோசனை, ரோடு உனக்கு இல்லை, பாதசாரிகள் எங்கே கிராஸ் பண்ணணுன்னு இருக்குது. அதுக்குன்னு கவர்மெண்ட்டில் அங்கங்கே லைட் வச்சுருக்காங்க. சரி, முன்ன விட இப்போ இன்னும் முன்னாடி ஸ்டாப் அப்படின்னு இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? ரெட் லைட்டில் ஸ்டாப்புன்னு இருக்கும். அந்த ஸ்டாப்புனாலே நம்ம ஆளுக்கும் நீனா என்ன இல்லைன்றவான். அதுக்காக அதை கூட மாற்றிட்டாங்க போலீஸில், ரிலாக்ஸ் அப்படின்னு போடுறாங்க. ரிலாக்ஸ் பண்ணி ரோடு குறுக்க ஓடுறான் சார். அது இல்லாமல் அன்றைக்கி பார்க்குறோம், ஒரு ஆள் குறுக்க ஓடிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்றான், வாடா எருமாடு மாதிரி அங்கேயே நிற்கிறேன்னு. இவன் தான் நடு ரோட்டில் எருமாடு மாதிரி நிற்கிறான். தோணலை, வண்டி அடித்த பிறகு தான் தோணுது. ஒரு நிமிஷம் கவன சிதைவு என்பது நீங்கள் சிந்திக்காமல் செயல்படுறதோடைய எஃபெக்ட். ஒரு நிமிஷம் யாரோ நீங்கள் இந்த சிக்னல் இல்லாத ரயில்வே கேட்டு தாண்டும் போதெல்லாம் தயவு செஞ்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய கம்பிங்க வளைஞ்சி இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? ரயில்வேல வளைஞ்சா வச்சான், ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சான். நம்ம ஆளுங்க அதில் பூந்துங்க கம்பியை வளைச்சிட்டானுங்க. அந்த ட்ராக் வந்து ரயில்வே, அது நம்மளுது இல்லை. ரயில்வே விலை கொடுத்து வாங்குன்றது அவனுக்கு சொந்தம், அவன் எப்போ வேணாலும் போனால் போதுன்னு நம்மளுக்கு வழி விடுறான். எந்த சிந்தனையும் கிடையாது. அடுத்தவன் வீட்டு முன்னால் வண்டி நிறுத்தணுமே உலகத்துலேயும் எங்கேயாவது உண்டா சார்? டோன்ட் பார்க் வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேட். நம்ம வீட்டு வாசலை நம்ம ஒட்டி வைக்கிறோம், எங்கேயாவது உண்டா? ஏன் எந்த பொது சிந்தனையும் கிடையாதுங்க. அவன் நினச்சது தான் நம்ம வீட்டு முன்னால். அதோட சிரிப்பு என்னன்னா, அந்த போர்டு யார் எழுதி வைக்கணும்? நம்ம வீட்டு கேட்டு முன்னால் வண்டி நிறுத்தாதுன்னு சொல்கிற போர்டை யார் எழுதி வைக்கணும்? நம்ம எழுதி வைக்கணும் இல்லை? நமக்கு பதிலாக போத்தீஸு, சென்னை சில்க்கு, சரவணா, அவன் எழுதி வச்சிட்டான். கேட்டு ஃபுல்லாக அவனுக்கு விளம்பரம் தான். ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், என் பேர் இருந்ததுங்க, அதை தூக்கி போட்டு அவன் பேரை போட்டு வச்சுக்கிறான். இப்போ நான் என் அட்ரஸே 4 சென்னை சில்க்கு 2 போத்தீஸ் வந்து சேருங்கன்ற. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்று கேட்டான். அதுபோல் கண்கள் இருக்கின்ற இடத்தில் போவதும் கால்கள் போனது போவதும், மனம் வாயில் வந்ததை பேசுறதெல்லாம் பேச்சு அல்ல. தவறு செய்கிறோம் என்று தெரிந்து விட்டாலே சின்னதாக இருக்கும்போதே அதை திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னானே பட்டுக்கோட்டை. அதுபோல் ஆக நாம் உணர்ச்சி வசப்பட்டு வாழ்வதிலே இருந்து தவிர்த்து சிந்தித்து நாம் நடைபோட்டால் நம் வாழ்க்கை சிறக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த ஆட்சியர் அவர்களுக்கு
என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.